ரேண்டம் ஈவினிங் டைம் இன் மை லைஃப் பார்க்கலாமா? சாயந்தர நேரம் எல்லாத்துக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு நானும் பால் குடிச்சிட்டு பாப்புக்குட்டியோட கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தோம். எப்பயும் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு தூங்கினானா 5:30 6 o'clock வரைக்கும் தூங்குவான். அன்னைக்கு 4:30க்கே எந்திரிச்சிட்டா. எப்படியோ கொஞ்ச நேரம் உள்ள விளையாண்டா. அந்த 6 o'clock ஆனால் எப்படி தெரியும்னு தெரியாது. வெளியே எடுத்துட்டு போகணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருப்பா. அதை வெளியே வச்சு விளையாட்டு காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நானும் கொஞ்ச நேரம் டீ பார்த்துட்டு பாப்பா கூட விளையாண்டுட்டு பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சாச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்திலே பாப்பா தூங்கிட்டா. சரி அவள் தூங்குறான்னு நம்மளும் கொஞ்ச நேரம் ஜாலியாக டிவி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு அவளுக்கு அடுத்த வாரம் என்னென்ன கொடுக்கணும்னு எழுதி வைக்கணும்னு. அது பண்ணிட்டு இருந்தேன். சாப்பிடலான்ட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பாப்பா எழுந்திரிச்சிட்டா. அப்புறம் அவளுக்கு பழத்துக்கு எடுத்துட்டு நானும் சாப்பிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரூமுக்கு போனால் பாப்பா நல்லா விளாண்டுட்டு இருந்தா. அவள் கூட கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அப்புறம் நைட் டைம் எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி பாப்பாவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சாச்சு ரூமுக்குள்ள. எப்பயுமே தூங்குறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் அவங்க சின்ன தாத்தா ரூம்ல அவங்க பாட்டி கூட எல்லாரும் கூட விளாண்டு தான் வருவா. அதுக்கப்புறம் என் கூட வந்து கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அப்புறம் அவங்க அப்பா ஃபோன் பண்ணுவாங்க. கால் பண்ணி பேசிட்டு அப்புறம் தான் தூங்குறான். அப்புறம் நான் கொஞ்ச நேரம் பாப்பா அப்பா கூட பேசிட்டு தூங்குவேன். 11 மணி